இதோட இவர் மட்டும்தான் பேசலாம்னு நினச்சோம், இவரும் பேசிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் சார் டக்கு டக்குன்னு வரும் மீனெல்லாம் உதயநிதி அண்ணான்னு. சினிமா துறை மற்ற விஷயங்கள்லாம் அவரை பிடிக்கும். அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னவரை வான்னு வர வச்சுட்டாங்க. குடும்ப அரசியல் சொன்னால் கோவம் வருது. சொல்லி சொல்லி கேட்டு காது புளிச்சு போச்சுன்றாப்புல முதலமைச்சர் சொல்கிறாங்க. குடும்ப அரசியல்ன்றது உங்கள் குடும்பத்தை மட்டும், ஃபேமிலிஸை மட்டும் சொல்லக்கூடாது சார். ஆக்சுவலாக டிஎம்கேல இருக்க எல்லாருமே குடும்ப அரசியல் தான். எல்லோரும் தானே இருக்காங்க அதில். ஃபேமிலிஸில் அமைச்சராக இருக்காங்கன்னா அவங்க பையன் வந்துடுறாங்க, இன்னொருத்தர் இருக்காருன்னா அவங்க பையன் வந்துடுறாங்க. எல்லாருமே ஃபேமிலிஸ் அரசியல் தான். அதை பற்றி மக்கள் பெருசாக எடுத்துக்கூடாது. நல்ல விஷயத்த செஞ்சால் நல்லதே நடக்கும். நீங்கள் எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு ஓடி இருக்கீங்க. ஆனால் 26 டிவிக்கே தான் ஜெயிக்க போகுது. அது ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. கூட்டணியை வச்சு ஓட்டு வாங்கிடலான்ற கனவு நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் கூட்டணி ஓட்டே சிதறப்போகுது. 26 ஜெயிக்கிறது எங்கள் தளபதி டிவிக்கு, எங்கள் இளைய தளபதி. வாடா எம்மச்சி வாழக்கா பச்சி ஓம்புடம்பு பிச்சு போட போகிற பச்சி. அந்த மாதிரி தான் எங்கள் தளபதி அதே பிச்சு 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 போட்டுனே இருப்பாப்புல. ஓட்டு செதறாமல் எங்களுக்கு வந்துனே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். 4 மாதத்துக்கு கூத்தடிப்பீங்க, பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வர சார்